எல்லா நாளும் நமக்கு பெஸ்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சில நாட்கள்ல நம்ம எப்படி டவுனா இருந்தாலும் நம்மள சியர் அப் பண்ணிக்கிறோமோ, அத பொறுத்து தான் அந்த நாளே இருக்கு. இன்னைக்கான வீடியோல ஒரு டீ கடை மினி விளாக் பார்க்கலாமா? நடந்து வந்ததுலயே தெரியும். என் மூஞ்ச பார்த்தாலே தெரியறது. ஆஃபீஸ்ல நன்னா வாங்கி கட்டினேன். அன்னைக்கு ரொம்ப மழை பெய்ற மாரி இருந்தது. நன்னா இருந்தது. என்னோட மூடுக்கும் அது கொஞ்சம் இதமா இருந்தது. இந் இந்த டீ கடை வந்து எங்க ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கு. இங்க நான் அடிக்கடி வரமாட்டேன். ஏன்னா எங்க ஆஃபீஸ்லயே கேஃப்டேரியா இருக்கு. பட் எனக்கு அன்னைக்கு ஆஃபீஸ்ல இருக்க சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் ஐ வாஸ் பீயிங் yelled பை லிட்டரலி எவ்ரிஒன். அந்த நாள எப்படி நான் பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறச்சு, சரி வெளில வாக் போலாம் அப்படின்னு நெனச்சேன். வெளில வாக் போயின்ட்டுருக்கச்சே அந்த பஜ்ஜி ஸ்மெல் என்ன இழுத்துறதுனால டீ கடைக்குள்ள போயிட்டேன். டீ கடையில டீ சாப்பிடுறது மட்டும் தெரப்யூட்டிக் இல்ல. அந்த அண்ணா வந்து டீ போடுறத பார்த்தாலே ஒரு மாரி தெரப்யூட்டிக்கா தான் இருக்கும். அங்க நான் ஜஸ்ட் 1 பஜ்ஜி அப்புறம் 1 டீ வாங்கினேன். இதெல்லாம் தினம் சாப்பிட்டா என்னோட ஹெல்த்துக்கு பேடுன்னு எனக்கு தெரியும். பட் எப்பயாவது ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் சேடா இருந்தது. அப்போ மட்டும் தான் நான் வருவேன். ப்ளஸ் நீங்க மேல பார்த்துருந்தாலே தெரியும். ஃபேன்லாம் ஆஃப்ல தான் இருக்கு. பட் அன்னைக்கு அவ்ளோ காத்து சூப்பரா அடிச்சது. இங்க பாருங்களேன். அது ஒரு மாரி நல்ல வைபா இருந்தது. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் என்னோட காம்னஸ் அது வந்து பூஸ்ட் பண்ணிது. ப்ளஸ் நான் பஜ்ஜி சாப்பிட்டுண்டே, டீ சாப்பிட்டுண்டே என்னோட வாழ்க்கைய யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஓ மை காட்! இன்னும் 10 நிமிஷத்துல பஜ்ஜி, டீ சாப்பிட்டு நம்ம ஆஃபீஸ் கிட்ட போய் இன்னும் யார்கிட்டலாம் வாங்கி கட்டிக்கணுமோன்னு, அந்த ஒரு டென்ஷன்லயே நான் ஒரு ஸ்டெப் போட்டேன் பார்த்தீங்களா? டீ சாப்பிடச்சே கூட எனக்கு அப்போ அவ்வளோ எனர்ஜி இல்ல. இருந்தாலுமே என்னோட மூட நான் மாத்திக்க அவ்ளோ ட்ரை பண்ணேன். பிகாஸ் எனக்கு இதுக்கு அடுத்து ஒரு மீட்டிங் இருக்கு. அது வேற நான் போய் அட்டெண்ட் பண்ணணும். எங்கேருந்து இந்த தேவதை வந்தான்னு தெரியல. அவன் வந்தோனே எனக்கு அப்பா எல்லாமே கவலையே மறந்து போயிடுத்து. தென் ஐ ரியலைஸ் ஆஃபீஸ்ல நடக்கிற விஷயம் ஆஃபீஸ்ல மட்டும் தான் இருக்கும். அது டெம்பரரி. நம்மளோட வெளி உலகம் இன்னும் அழகா இருக்கு. அத நம்ப இன்னும் கொஞ்சம் நம்மளே அழகுபடுத்திக்கலாம். இன்னும் ஒரு நெறைய டிவைன் ஸ்டஃப்ல நம்ம ஈடுபாடு பண்ணலாம். இந்த குழந்தையோட நான் விளையாடினோனே என்னோட மூட் அவ்ளோ சரியாயிடுத்து. ஸோ தேங்க்ஸ் டூ ராஜா. தேங்க் யூ குட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.